நாலேஜ் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறோம் இந்த பூர்வ சௌக்கியம் லிவ் 360ல. இன்னைக்கு பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, இரண்டாவது நாள் இன்னைக்கு நம்ம வந்து தண்ணி அப்படி பற்றி பேச போகிறோம். வாட் இஸ் வாட்டர்? வாட்டர் அப்படின்றதுக்கு அந்த சப்ஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன வீடியோ ஒன்று கிளிப் ஒன்று பார்த்துருவோம். ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. There were a lot of those years recently when I thought, this is it. This is going to be the one. This is going to be the year where I finally have that heart attack and we're done. And then I won't have to worry about it anymore. You get looked at, you get pointed at. You know, it hurts to have that called out. I've had days where I get a glass from the kitchen and a bottle of maple syrup, and I pour myself a glass. And then I dash into my room, climb under the bed to hide, and drink that glass of maple syrup. There were donuts for breakfast, cookies for lunch, and brownies for dinner. I just wanted sugar. And then I get to this point where I'm going to stop. இதை கவனிக்கணும். இவர் வந்து ஐ டிசைடட் ஐ வாண்டட் டு லிவ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. இந்த மாசங்கள்லாம் போட்டிருக்கு பாருங்க. It's a common story. Many of us know, even if we haven't lived it for ourselves. We know about the prejudice and discrimination that results in teasing and bullying as a child, and lost job opportunities and promotions as an adult. But there's more than that. There's depression, of course, and a challenging of your own self-worth and value. I made goals for myself, and I chased after them with complete dedication, and it worked. I was losing weight, I was moving better, and that encouraged me to keep trying. நெவர் அண்டர்எஸ்டிமேட் வாட் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப். மிஸ்டர் ஜேரடோட வார்த்தைகள். 5 மாசத்துல 136 கிலோ குறைஞ்சிருக்காரு. 5 மாசத்துல 136 கிலோ அப்படின்னா த கமிட்மெண்ட், த டெடிகேஷன் டுவர்ட்ஸ் த ஹெல்த் எவ்வளோ பெருசா இருக்குன்றத நீங்க கவனிச்சுக்கோங்க. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஸோ அந்த வகையில வந்து நம்ம இந்த வீடியோவை பார்த்தீங்க நீங்க. இப்போ அடுத்தது வந்து லெட்ஸ் கோ ஃபார் ஃபர்தர். ஓகே, தண்ணி குடிக்கணும் அப்படின்னா எந்த தண்ணின்னு கேட்காதீங்க. நல்ல ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே, இந்த தண்ணினா வந்து இதுவும் ஒரு சத்து தான். இந்த தண்ணி
இருக்கிறதுனால என்னென்ன பயன்கள் உங்களுக்கு இருக்குதுன்னா, உங்களோட மசில்ஸ் எனர்ஜைஸ் பண்ணிடுது வாட்டர். அண்ட் உங்களோட கிட்னிக்கு நல்லது. ஆம், உங்களோட பாடியோட ஃப்ளூயிடை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட்டர் ஹெல்ப்ஸ் மெயின்டைன் நார்மல் பவுல் ஃபங்க்ஷன். காலையில் போய் உட்கார்ந்த உடனே, டாய்லெட்டில் உட்கார்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து மலம் வெளியேறணும். அதுக்கு வந்து இந்த பவுல் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. அது வர்றதுக்கு நம்ம வந்து சிரமப்படக்கூடாது. ஸோ வாட்டர் இல்லைன்னா அந்த பிரச்சனை வரும், கான்ஸ்டிபேஷன் வரும். உங்களோட ஸ்கின் கூட நல்லா மிளிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். அண்ட் உங்களோட வெயிட் லாஸில் வந்து தண்ணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மறந்துட வேண்டாம். ஹவு மச் வாட்டர் டஸ் யுவர் பாடி கான்ஸ்டிடியூட் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ வாட்டர் இருக்கு அப்படின்னா, த என்டையர் ஹியூமன் பாடி, உங்களோட பாடி ஃபுல்லாகவே 66% 80% தண்ணி தான். இதுல நம்மளோட எலும்புகள் மட்டுமே 22%, மசில்ஸ் 76% தண்ணி, அண்ட் பிளட் வந்து 83%. லங்ஸ், நுரையீரல் 90%, பிரெயின்ல வந்து 95% வாட்டர். ஸோ இந்த வாட்டரும் தண்ணியும் ஹைட்ரேஷன் உங்களை அதாவது நீர் சத்தோட இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பல நேரங்களில் வந்து பெரிய பெரிய தலைவர்கள் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்றது என்ன சொல்லியிருப்பாங்க கவனிச்சிங்களா? நீர் சத்து குறைபாடு இருக்கிறதுனால அவங்கள வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ த ஹைட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப கிரிட்டிக்கல். அதனால தான் எந்த காலத்திலையும் எந்த பருவத்திலையும் தண்ணி குறைந்தபட்சம் 3 லிட்டராவது குடிக்கணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகே, உங்க உடம்புல தண்ணி குறைஞ்சிச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் கொடுக்கும்? பாடியே சிம்டம்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு முதல்ல தாகம் எடுக்கும். With the onset of thirst, you already lost approximately 2% of body weight in fluid. இந்த தாகம் எடுக்கும் போதே உங்க பாடியில் இருக்கக்கூடிய 2% தண்ணி போயிடுச்சுன்னு அர்த்தம். தாகம் எடுக்கும் போது களைப்பாயிடுவீங்க. அடுத்தது ஃபேட்டிக், கிரிட்டிக்கல் சிம்டம். ஏன் வந்து களைப்பு வருது உடல்ல? ஏன்னா இந்த களைப்புங்கிறது வந்து உங்களை வந்து ஒரு எமர்ஜென்சி ஸ்டேட்டஸ் கூட கொண்டு போயிடும். அஃபெக்டிங் யுவர் எபிலிட்டி டு கான்சென்ட்ரேட், ஸ்டே ஃபோக்கஸ்டு, ரெடியூஸ் ரியாக்ஷன் டைம்ஸ். அதாவது உங்க ஒரு கவனம் வைக்க முடியாது. உடம்பு களைப்பா இருந்துச்சுன்னா உங்க வேலையில கவனம் வைக்க முடியாது. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்வெட்டிங். ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் ஹெல்ப் ரீடைன் ஃப்ளூயிட்ஸ் பட் ஆர் லாஸ்ட் ஃப்ரம் தி ஸ்வெட். அதிகமாக உங்களுக்கு வேர்வை வரும்போது உங்க உடம்புல இருக்கக்கூடிய தண்ணி வெளியேறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால உங்களுக்கு தாகம் எடுக்கும். ஸோ மற்ற சிம்டம்ஸ் என்ன பார்க்குறீங்கன்னா, வாயெல்லாம் உலர்ந்துடும். உலர்வாய்னா ட்ரை மவுத்து, ஸ்கின்னு ட்ரையாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும், ஸ்கின்னெல்லாம் எரிச்சலாக இருக்கும். லைட் ஹெடட்னஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து லேசாக தலை பாரமாக இருக்க மாதிரி இருக்கும். யூரினேஷன் வந்து குறையிற மாதிரி இருக்கும். அண்ட் டார்க் கலர்டு யூரின் போனால் ரொம்ப செவ்வகப்பாக இருக்கும், சில நேரம் கருப்பாக இருக்கும். கருப்பானா லைட்டு கலர்டு யூரினாக இருக்கும், டார்க் கலர்டு. மசில் கிராம்ப் இருக்கும், தலைவலி இருக்கும், வாமிட் வர மாதிரி ஒரு சென்ஷன் இருக்கும். வார்த்தைகளே குளறுபடி ஆகும். தண்ணி குடிக்கலைன்னா வார்த்தைகளில் குளறுபடி ஆகும். புவர் கான்சென்ட்ரேஷன், லேப்சஸ் இன் மெமரி, ஞாபக மறதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணி குடிக்கணும். ஸ்லீப் இம்பேர்மெண்ட், தூக்கம் வந்து குறைபாடு, தூக்கத்தில் வந்து குவாலிட்டியாக இருக்காது. சில நேரங்களில் தண்ணி இல்லைன்னா ஃபெயிண்ட் ஆகிறதுக்கு, அதாவது தடுமாறி கீழே விழுறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ தண்ணியும் நீர் சத்து இதை தான் நம்ம பார்க்கணும். எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம், எவ்வளோ அவுட்புட் அப்படின்னா, இப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் 1 லிட்டர் கிடைக்குது. குடிக்கிற தண்ணி மற்ற ட்ரிங்க் மூலமாக 1.2 லிட்டர்ஸ் கிடைக்குது. இப்போ மெட்டபாலிக் வாட்டர், கம்பஸ்டன் வாட்டர், அதாவது உங்கள் உடல் ஆட்டோமேட்டிக்காக வந்து வளர்சிதை மாற்றத்துக்கு மூலமாக ஒரு 3 லிட்டர் தண்ணி வெளியேறுது. அப்போ உள் வாங்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா 2.5 லிட்டர்ஸ் டோட்டலாக தண்ணி உங்களுக்கு தேவைப்படுது. எக்ஸ்கிரஷன், பாடியிலிருந்து வெளியேற தண்ணி எப்படி கணக்கு போட்டிங்கன்னா, யூரின் மூலமாக 1.5 லிட்டர்ஸ் வெளியேறுது. மலத்தின் மூலமாக 100 ml தண்ணி வெளியேறுது. வாட்டர் லாஸ் த்ரூ பர்ஸ்பைரேஷன்,
அதாவது தண்ணி குடிக்காம ரொம்ப தாகமா இருக்கிற நேரத்துலையும் அதே நேரத்தில் ஸ்வெட் பண்றதுலையும், ஸ்வெட்டிங்னா வேர்க்கிற நேரத்துலையும் உங்களுக்கு 900 ml தண்ணி லூஸ் ஆகுது. அப்போ அமௌண்ட் ஆஃப் இன்டேக் 2.5 லிட்டர், எவ்வளோ வெளியேறுதுன்னா எக்ஸ்கிரஷன் 2.5 லிட்டர். இதுதான் வாட்டர் அண்ட் ஹைட்ரேஷன் இருக்கணும். நிறைய பேர் அது இந்த பேலன்ஸ் மாறி இருக்கிற இம்பேலன்ஸா இருக்கிறதுனால பல பிரச்சனைகளை அவங்க உடம்புக்கு கொடுத்துட்றாங்க. வாட்டர் அண்ட் யுவர் ஹெல்த், தண்ணியும் உங்களோட ஹெல்த் என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரிங்கிங் பிளண்டி ஆஃப் வாட்டர் எவ்ரி டே இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் குட் ஹெல்த். பிளண்டி. ஏசியில ஒர்க் பண்றவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க, அந்த தஸ்ட் வராது. அப்போ வாலண்டியரா நம்மளே அந்த ஒரு பாட்டில முன்னாடி வச்சுட்டு டேபிள் மேல வச்சுட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது அவங்கவுங்க கடமை, அவங்க பாடிக்கு செய்ய வேண்டிய வேலைகள். அண்ட் யுவர் பாடி ரிலைஸ் ஆன் வாட்டர் ஃபார் மெனி ஃபங்க்ஷன். நிறைய வேலைகளுக்கு தண்ணி ஒரு அடிப்படை தேவையா இருக்கு. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், ஹார்மோன்ஸ் உற்பத்தி பண்றதுக்கு, உங்களோட டிஷ்யூவையும் உங்களோட உடல் உள்ளுறுப்புகளையும் பாதுகாக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப வேணும். வேஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ளஷ் அவுட் பண்றதுக்கு தண்ணி வேணும். அண்ட் ஆக்சிஜனை எல்லா இடங்களையும், உங்க பாடியில எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் தேவைப்படுற இடத்துக்கு கொண்டு போறது வாட்டர் தான். அதே போல சப்போர்ட்டிங் செல் growth அண்ட் ரீப்ரொடக்ஷன், செல்ஸ் growth பண்றதுக்கும் அது திரும்பவும் உருவாக்குறதுக்கும் தண்ணி ரொம்ப முக்கியம். லூப்ரிகேட்டிங் ஜாயிண்ட்ஸ் டு ஹெல்ப் யூ மூவ். நிறைய பேர் இந்த ஜாயிண்ட் எல்லாம் எலும்பு மூட்டு அந்த இடத்துல வலிக்குது, ரொம்ப ஒரு மாதிரி கிரீஸ் மாதிரி தேவைப்படுது அப்படின்னா தண்ணி இல்லாத காரணம் தான். ப்ரிவென்டிங் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கலை தடுக்கக்கூடியது. நியூட்ரியன்ஸ், நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உடலுக்குள்ள அப்சர்வ் பண்றதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியமாகுது. பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நிலை இருக்குது, பாடி டெம்பரேச்சர் 98.2, அந்த இதை மெயின்டைன் பண்றது தண்ணி ரொம்ப வேணும். வாயில, கண்ணுல, மூக்குல இதுல மாய்ஸ்சர் பண்றதுக்கு, ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கிறதுக்காகவும் தண்ணி தேவைப்படுது. ஸோ பிட்வீன் 60 to 80% ஆஃப் ஹியூமன் பாடி இஸ் மேட் ஆஃப் வாட்டர். இதை நீங்க மறந்துடாதீங்க. ஆக குடிங்க, குடிச்சுக்கிட்டே இருங்க தண்ணியை. ஓகேவா? அண்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது, இப்போ ஹெல்தி வெயிட் ஹெல்தி லிவிங் ப்ரோக்ராம்ல வெயிட் மேனேஜ்மெண்ட் தண்ணி யூஸ் ஆகுதா அப்படின்னா அஃப்கோர்ஸ் யூஸ் ஆகுது. ஏன்னா உங்க ஒர்க் அவுட்டுக்கு அது ரொம்ப முக்கியம். யுவர் பாடி ஸ்பீடப் பண்றதுக்காக வெயிட் மேனேஜ்மெண்ட்ல தண்ணி ரொம்ப அவசியம். ஒரு பூஸ்டப் கொடுக்குது தண்ணி குடிக்கும் போது. இட் கேன் ட்ரிக் யுவர் டம்மி. உங்களோட தண்ணி குடிக்கிறதுனால உங்க வயிற்றுல வரக்கூடிய கிரேவிங்கோ அல்லது உங்க வயிற்றுல வரக்கூடிய பசி மாதிரி விஷயத்தையோ ட்ரிக் பண்ணிடலாம் நீங்க. அதாவது பசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியை குடிக்கலாம். அந்த மாதிரி தான் நீங்க உங்களோட பாடியை மெயின்டைன் பண்ண முடியும். இட் ஹெல்ப்ஸ் ரிமூவ் வேஸ்ட் ஃப்ரம் த பாடி. ஏற்கனவே சொல்லிட்டோம், வேஸ்ட் நிறைய நம்ம உடம்புல டாக்ஸின்ஸ் நிறைய சேருது உணவு மூலமாக. அதை நம்ம வெளியேற்ற முடியும் இந்த வாட்டர்னால. எவ்வளோ வாட்டர் நீங்க குடிக்கலாம்? ஆஸ் பர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத்ல இருக்கு, 8 to 12 glasses ஆஃப் வாட்டர் சஜஸ்டட் பர் டே. ஒரு நாளைக்கு 8 to 12 கிளாஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல குறிப்பிட்ட மாதிரி சொல்லணும்னா அடல்ட் 32 to 58 ml ஒரு கிலோவுக்கு. சப்போஸ் நீங்க எத்தனை கிலோ வெயிட் இருக்கீங்களோ அதை நீங்க கணக்கு போட்டுக்குங்க. அடல்ட் மேன் அப்படின்னா 30 to 58 ml மில்லி லிட்டர் வாட்டர் உங்களுக்கு தேவைப்படுது. அடல்ட் உமன் அப்படி இருந்தா 27 to 52 ml ஒரு கிலோவுக்கு தேவைப்படுது. அதை நீங்க ட்ராக் பண்ணி கரெக்டா கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லைடை நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் ட்ராக்கிங் யுவர் வாட்டர். எவ்வளவு குடிக்கிறீங்கன்றத நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. ஈட் யுவர் வாட்டர் அப்படின்னா ஈட் யுவர் வாட்டர், தண்ணிய குடிங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன சாப்பிடுங்க அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் யுவர் வாட்டர் பாட்டில் ஓபன் பண்றீங்க, நான் மடமடன்னு இப்ப ஒரு 100 ml குடிச்சிட்டேன். அப்படி குடிக்க கூடாது. கொஞ்சமா ml/ml கொஞ்சமா குடிக்கிறது தான் ஈட் யுவர் வாட்டர். கீப் அ வாட்டர் பாட்டில் ஹேண்டி. எப்பவுமே உங்க கைவசம் தண்ணி பாட்டில் இருக்கட்டும்.
ரொம்ப மடக்குன்னு குடிக்காம கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி ஆல்வேஸ் பெட்டர் டு சிப் த வாட்டர். இன்க்ளூட் மோர் வாட்டர் லோடட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ். இந்த இன்ஃபியூஸ்டு வாட்டர் சொல்லுவாங்க தெரியுங்களா, அதாவது ஊற வச்சிருப்பாங்க, காய்கறிகளை ஊற வச்சிருப்பாங்க, அந்த தண்ணியை குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. ஸோ இதுல இந்த சிக்னல்லாம் போட்டிருக்கு பாருங்க. கிரீன் ஹெல்தியஸ்ட் சாய்ஸ் வந்து வாட்டர், ஃப்ரூட் இன்ஃபியூஸ்ட், ஸ்கின் ஆர் 1% மில்க், ஸ்கிம்டு மில்க், பட்டர் மில்க், கோகோனட் வாட்டர், இதெல்லாம் நம்ம ஹைட்ரேஷனுக்கு வேண்டியது. எல்லோ மாடரேட்லி ஹெல்தி சாய்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சாக்லேட் மில்க் குடிக்கிறது, லோ கேலரி ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க் குடிக்கிறது, 100% ஜூஸு, அன்ஸ்வீட்டன்ட் லோ சுகர் டீ. ஸோ இதில் வந்து வாட்டர் இருக்குது, ஆனால் மாடரேட்லி தான் ஹெல்தி. எதை தவிர்க்கணும் குடிக்கக்கூடாது அப்படின்னா அது ரெட் கலரில் இருக்கு பாருங்க, ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் வித் சுகர், எனர்ஜி ட்ரிங்க் வித் சுகர், ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் ஆடட் வித் சுகர், ஸ்வீட் அண்ட் டீ, இதெல்லாம் நீங்க குடிக்க கூடாது அப்படின்ற லெவல்ல வருது. உங்ககிட்ட இருக்கிறது அன்ஹெல்தி ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏரேட்டட் வாட்டர். இந்த மாதிரி நிறைய கடைகள்ல வந்து கலர் கலரா தண்ணியை கலக்கி வச்சிருப்பாங்க, அதை நீங்க குடிக்க முடியும், வாங்கி குடிக்கலாம், குடிக்காமல் இருக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த மாதிரி ட்ரிங்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஆர்டிஃபிஷியல் ஜூசஸ், இயற்கை மாறா செயற்கையா ஜூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, அதையும் குடிக்கக்கூடாது. தென் அஃப்கோர்ஸ் ஆல்கஹால், தென் சுகரி ட்ரிங்க், சர்க்கரை போட்டு கலக்கி வச்ச தண்ணி, அதையும் குடிக்க வேண்டாம். ஹெல்தியர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்ஃபியூஸ்டு வாட்டர், அதாவது இந்த தண்ணியில வந்து கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க, எல்லாம்னா காய்கறிகள் போட்டிருப்பாங்க, பழங்கள் போட்டிருப்பாங்க, அந்த தண்ணியை வந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதுக்கு பதிலாக ஏரேட்டட் ட்ரிங்க் பதிலாக ஆர்டிஃபிஷியல் ஜூசஸ் பதிலாக நீங்க வந்து கோகோனட் வாட்டர் எடுக்கலாம். இப்போ நீங்க வெளியே போறீங்க, வெயில்ல போறீங்க, ஏதாவது குடிக்கணும் அப்படின்னா இளநீ வித்துட்டு இருப்பாங்க, அதே நேரத்தில் ஆர்டிஃபிஷியல் ஜூசஸ் வித்துட்டு இருப்பாங்க. எதை ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னா கோகோனட் வாட்டரை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் ஹெல்தி வெஜ்ஜீஸ் ஜூஸ், நம்ம ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லுவோம். ஆப்பிள், பீட்ரூட், கேரட், இந்த மூணையும் வந்து ஒன்றா சேர்த்து ஜூஸ் போட்டு கொடுக்கலாம், அல்லது வந்து தனித்தனியாக ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். இதுவும் உங்கள் பாடியை ஹைட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் எனி அதர் ஹெல்தி ஃப்ரூட் ஜூஸ், இதெல்லாம் வந்து உங்களோட ஹெல்தியர் ஆல்டர்னேட்டிவ்ஸ். நீங்கள் நம்ம இப்போ ப்ரமோட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா மிட் மார்னிங் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் இந்த ஜூஸஸ்லாம் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதே போல் மிட் ஈவினிங் ஸ்நாக்ஸில் நிறைய பேர் கன்ஃபியூஷன், என்ன சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி. முளைக்கட்டை தானியம் சாப்பிட்லாம், சுண்டல் வகைகள் சாப்பிட்லாம், நிறைய இருக்குது. இது மாதிரி நீங்கள் பல இடங்களில் சர்ச் பண்ணாலே, கூகுள் சர்ச் பண்ணாலே, யூடியூப் போனாலே ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஹெல்தி ஸ்நாக்ஸ்ன்னு போட்டு பாருங்க, நிறைய உங்களுக்கு தகவல்கள் கிடைக்கும். நேற்று ஆக்டிவிட்டி பண்ண சொல்லியிருந்தோம், அதே போல் இன்னைக்கு ஒரு ஆக்டிவிட்டி, போஸ்டர் பிக்சர் ஆஃப் ஒன் ஹெல்தி ஹைட்ரேட்டிங் ட்ரிங்க். அதாவது ஒரு ஹெல்தி ட்ரிங்க் குடிக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்து போடுங்க. லிஸ்ட் 2 எக்ஸாம்பிள் லிஸ்டட் ஃபார் ஈச் கேலரி டென்ஸ் அண்ட் நியூட்ரியன்ட் டென்ஸ் ஃபுட் அண்ட் ஷேர் த பிக்சர். நேற்று நம்ம சொல்லி கொடுத்தோம் கேலரி டென்ஸ்னா என்ன, நியூட்ரியன்ட் டென்ஸ் ஃபுட்னா என்ன, அதுல ஒரு 2 எக்ஸாம்பிள் நீங்க போடுங்க. இதுதான் இன்றைக்கு ஆக்டிவிட்டி ஆஃப் த டே. ஸோ இன்றைக்கு பாடம் இதோட முடிஞ்சிருச்சு. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர்